Hello viewers, welcome to my channel. Today Jimin cook FF தான். ஸோ ஓகேடா செல்ல குட்டீஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்ததுமே இந்த பக்கம் காட்டினான் ஜிமின் தான். ஸோ ரெடி ஆகிட்டுருக்கான். அவங்க அம்மா அப்படியே வந்து ஜிமினை பார்த்துட்டு, ஸோ ஜிமி ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டம்மா. ஸோ வா, நான் ட்ராப் பண்ணிடுறேன் காலேஜ்க்கு. ஸோ ஃபஸ்ட் டே காலேஜ், நர்வஸ் ஆகாத, பயப்படாத. யாராவது ஒன்று புள்ளி பண்ணால் அம்மா கிட்டே சொல்லுப்பா, சரியா? சரிம்மா. அம்மா என்ன ஜிமின்? அம்மா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கா? ஆமாம்மா. எப்படி உங்களுக்கு? அதான் ஸ்வெட் ஆகுது, ஃபஸ்ட்டு தொடச்சிக்கும். அண்ட் தென் இங்கே இருக்கும் யாரும் ஒன்று புள்ளி பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் டே காலேஜே பயப்படாமல் போ ஜிமின். ஸோ அண்ட் தென் ஜிமின் என்னம்மா? லவ் யூடா. லவ் யூ டூம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஜிமினோட ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு, ஈவினிங் நான் வர லேட் ஆச்சுன்னா நீ கிளம்பி வந்துடு, ஓகேவா? ஓகேம்மா, லவ் யூம்மா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உள்ளே போகிறான். ஸோ நேராக உள்ளே போகிறான் யூனிவர்சிட்டிக்குள்ளே தான். ஸோ யூனிவர்சிட்டி நல்லா பெருசாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ ஜிமின் அப்படியே எல்லா இடத்தையும் பார்த்துட்டே வரான். ஸோ காட்டினா இந்த பக்கம் ஜிமின் நேராக வரான். ஸோ வரும்போதே அங்கே ஒரு கேங் ஒரு பையனை வச்சு சரியான சிரிப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ புல்லிங் தான். ஜிமின் அதிர்ச்சியாக பார்க்குறான். இருக்க மாட்டாங்க தானே சொன்னாங்க அம்மான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்க ஒருத்தன், டேய் சிரிப்பாக பண்ணுறான்ல, இன்னும் நல்லா பண்ணு. அப்படி தான், நல்லா டான்ஸ் ஆடு, காலை தூக்கி ஆடுறா, வளைஞ்சி வளைஞ்சி ஆடு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இன்னொருத்தன், ஹே மச்சான் அவன் சவுண்டு பார்த்தியா, வியடாக இருக்குது, எப்படி இருக்குது பார்த்தியா? பார்த்தேன். என்னடா ஏதாச்சும் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டேன், நான் அதில் கொடுக்குற மாதிரி சவுண்டு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்களை நிற்க வச்சு பல்லாச்சி தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த பக்கம் ஜிமின் போகிறத பார்த்து, ஹே மச்சான், என்னடா என்னாச்சு ஜேகே? அங்கே பாரு, யாரோ ஒருத்தன் குள்ளமாக போயிட்டுருக்கான். அது வேறு எப்படி போகிறான் பாரு, வாத்து மாதிரி கூப்பிட்றான் அவனை அப்படின்ற மாதிரி இங்கே யோங்கி கிட்டே சொல்கிறான். இதை கேட்டதுமே இந்த பக்கம் யோங்கி, ஹோய் குள்ள பையா, டேய் என்னடா மச்சான் மதியம் போயின்னுக்கிறான் தெரியலையே, வா போய் பிடிச்சி அலப்பறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் இந்த பக்கம் ஷூகாவும் கிளம்பி போகிறாங்க. ஜிமின் ஐயோ இவனுங்கிட்ட மாட்டினா அவ்வளோதான்டான்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவான் ஜிமின் சின்ன விஷயத்துக்கெலாம். ஸோ அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். ஸோ கிளம்பி நேராக யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்துட்டுமே கிளாஸ் தெரியலேன்னு சொல்லிட்டு கிளாஸை தான் தேடிகிட்டே இருக்கான். கரெக்டாக அந்த பின்னாடி பக்கத்துலேருந்து யோங்கி வரான். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தா ஜங்குக். ஸோ ஜங்குக்கை பார்த்தோன்னே நின்றுடுறான் ஜிமின். ஸோ ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு, வா என்னடா அது ஸ்ட்ரக்சரு பக்காவாக இருக்கான் பையன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ ஜிமின் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் மூவ் பண்ணுறீங்களா, நான் போகிற வழியில் நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக், பிளாக்கிங் நான் எப்பயுமே பண்ணுவேன்டா, பட் இந்த பிளாக் இல்லை, லிப் பிளாக் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ அங்கே இருந்திருக்கும் ஒரு கபோர்ட், ஸோ புக்ஸ் வைக்கிறது அப்படி ஜிமின் எடுத்துகிட்டு போய் அதில் பின் பண்ணுறான். ஸோ ஜிமினுக்கு ஃபஸ்ட் ஆகிட்டு செம்ம பயமாகிடுது. ஸோ இந்த பக்கம் மற்றவங்களாம் சிரிச்சிட்ருக்காங்க. பிகாஸ் ஜிமினோட கண்ணை பார்த்தாலே தெரியுது அவன் எவ்வளோ பயந்துருக்கான்னு. ஜிமின் அவன் அழுகி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ப்ளீஸ் நான் போகணும், கொஞ்சம் தள்ளி போங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஜிமின் கெஞ்சுறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் அவங்க, ஓ பேபி பாய் கெஞ்சு, நல்லா கெஞ்சுடா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ஈவலாக ஸ்மைல் பண்ணுறான். இதை பார்த்தோன்னே ஜிமின், ப்ளீஸ் நான் போகணும், ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் போகணும், இது ஏன் ஃபஸ்ட் டே காலேஜ் அப்படின்னு ஒன்றுமே இது கேட்டுனே ஜங்குக், ஓ ஃபஸ்ட் டே காலேஜா? ஸோ அப்போ கண்டிப்பாக ஒன்று எதாவது செய்கை செஞ்சால் தான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட பேக்கை கழட்ட சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே அவனோட பேக்கை அங்கே கழட்டி வைக்கிறாங்க. ஸோ கழட்டி வச்சோன்னுமே ஜிமினை, ஸோ என்ன பண்ணலாம், ஸோ வா வந்து என் லேப்ஸில் உட்காந்து எனக்கு அப்படியே ஃபீட் பண்ணு, ஒரு லிப்ஸ் அது இந்த சாக்லேட்டில் இருக்கணும், ஸோ அதை அப்படியே வாயில் வச்சு சாப்பிட்றணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஒரு பெரிய சாக்லேட் மாதிரி கொடுக்குறாங்க, டெய்ரி மில்க். ஸோ அதை அப்படியே ஜிமின் வாயில் வைக்கிறாங்க. ஜிமின் அப்போ, ப்ளீஸ் நான் போகணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகிற மாதிரி ஆகிட்டான். ஸோ கண்ணிலேருந்து ஒரு சொட்டு ட்ராப் தண்ணி வருது. இதை பார்த்துட்டே ஜங்கு, அழுவுடா அழு, ஃபஸ்ட் டேவே நீ அழுதியா, மெமரபுளாக இருக்கும்ல, அழுவு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜிமின் அந்த வாய்ஸை கேட்டதுமே கண்ணிலேருந்து தண்ணி பாட்டுக்கு வருது. ஸோ ஜிமின் அழுதுட்டே, ப்ளீஸ் நான் எப்பயாவது போட்டால், நான் தான் அழுதுட்டேன்ல, அச்சோ அழுத விட்டுருவேனா, வா வந்து உட்காருறா லேப்ஸ் மேலே அப்படின்னு சொல்லிட்டு
பக்கத்தில் இருந்த ஒரு பெஞ்சில் தான் உட்காரான். ஸோ உட்காந்துட்டு வாடா வாடான்னு கூப்பிட்றான். ஸோ மற்றவங்களாம் ஜிம்மியை தள்ளுறாங்க போன்னு. ஸோ ஜிம்மின் அப்படியே போகிறான். போயிட்டு ஜங்குக்கோட லேப்ஸில் தான் உட்காரான். ஸோ உட்காந்து அதுமாரி ஜங்குக் புடி அப்படின்னு சொல்லிட்டு வாயில் அந்த சாக்லேட் வைக்கிறான், டெய்ரி மில்க். ஸோ 10 ரூபா டெய்ரி மில்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஸோ வச்சதுமே இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின் செம்மையாக பயப்படுறான். ப்ளீஸ் வேணாம் சார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பயத்துலேயே இருக்கிறான். ப்ளீஸ் அதை தவிர வேறு எதுவுமே பேசவே மாட்றான். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஜிம்மினை இன்னும் கிட்ட எடுத்து உட்கார வச்சுட்டு, பா என்னடா வெஸ்ட்டு இது செம்மையாக வச்சுனுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது கேட்டோடனே ஜிம்மி ப்ளீஸ் நான் போட்டா அப்படின்றான். ஸோ ஜங்குக்கு அவன் வாயில் சாக்லேட் வச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் ஜிம்மின் வாயிலே வைக்கிறான். ஸோ ஜிம்மின் எந்த சாக்லேட்டையும் கிடைக்கல. பட் ஜங்குக்கு அப்படியே கடிச்சிக்கிட்டே வரான். ஸோ ஜிம்மினோட லிப்ஸ் கிட்ட வந்துட்டான். ஸோ ஜிம்மின் பயந்துட்டு அப்படியே ஏஞ்சிட்டு நான் போகணும்னு சொல்லிட்டு அழுகுறான். கரெக்டாக அந்த பக்கம் மேம் வந்துட்டு, ஜங்குக் இன்னும் நீ திருந்தலையா? நீ டாப்பர் ஸ்டூடெண்ட்டா, காலேஜோட டாப்பர் ஸ்டூடெண்ட், அண்ட் தென் இன்னும் புள்ளி பண்ணிகிட்ருக்க சின்ன பசங்க மாதிரி. அசிங்கமாக இல்லை உனக்கு? அசிங்கம் எனக்கு இல்லை மேம். ஸோ உங்களுக்கு இருந்தால் கொஞ்சம் தாங்க, அதெல்லாம் விற்கிறது இல்லை போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே பார்த்துட்ருக்கான். பிகாஸ் ஜங்குக் அங்கே பயமே இல்லாமல் பேசிகிட்ருக்கான் மேம் கிட்ட. மேம் வந்துட்டு, ஜங்குக் நீ எப்போ தானே திருந்துவ? நீ எப்போ தான் திருந்த போறியோ? கண்டிப்பாக நீ இருக்க வரைக்கும் நடக்காது, நீ டிசி வாங்கிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி மேமையும் வச்சு கலாச்சி அனுப்பி விட்டுறாங்க. ஸோ மேம் அதுக்கு எப்படியாவது கெட்டுப்போ, பட் படிக்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக விட்டு போகிறேன்டா அப்படின்ற மாதிரி மேம் விட்டுட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே ஜிம்மியை பார்த்தோன்னே, பாக் ஜிம்மி, ஆமாம் வா, நியூ ஸ்டூடெண்ட் தானே நீ? ஏன்டா வந்த முதல் நாளே இவங்கிட்ட எதுக்குடா? வந்த முதல் நாளே பண்ணாதான் மேம் ராகிங். ஸோ 10 நாள் கழித்து பண்ணால் அது பேர் என்னது? வந்த முதல் நாளே அவன் ஞாபகம் வச்சுருக்கணும். பரவாயில்லடா, இந்த காலேஜுக்கு வந்தால் ரேகிங் பண்ணுவாங்க, ஜங்குக்கு இருப்பான், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் 4 இடத்துல போய் சொல்லணும். ஸோ அதை விட்டுட்டு ஃபஸ்ட் டேவே ரேகிங் ஆமாம் எப்படி மேம்? அதனால தான் ரேகிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கு, பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சும்மா தென்னாவட்டில் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தலைவன் கிளம்பி போயிடுறான். ஸோ அப்படியே காட்டின ஜிம்மி. ஸோ யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் மூஞ்சில் இல்லவே இல்லை. பிகாஸ் அவன் வேறு யூனிவர்சிட்டி மாதிரி இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்த காரணமே இந்த மாதிரி புல்லிங் தான். ஸோ ஜிம்மினை வச்சு ரொம்ப புல்லிங் பண்ணியிருப்பாங்க. புல்லிங் பண்ணது மட்டும் இல்லாமல் தென் அவனை அப்யூஸும் பண்ணியிருப்பாங்க, அடிக்கிறது, அவனை வேலை வாங்குறதுன்னு சொல்லிட்டு. பட் இப்போ சேம் அதே தான் அவனுக்கும் நடக்குது. ஸோ இப்போயும் அவனை புல்லிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின் அப்படியே உள்ளே வரான். ஸோ மேம் டுடே இன்ட்ரடியூஸ் மை நியூ ஸ்டூடெண்ட்ப்பா, இவன் பேர் பாக் ஜிம்மின். ஸோ இன்றைக்கி தான் அவனை ஃபர்ஸ்ட் டே, யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கன்னு நம்புகிறேன், எல்லாருமே அவனோட ஃப்ரெண்டாக இருங்க, அண்ட் ஈவன் ஜங்குக் உனக்கு தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மேம் சொல்கிறாங்க. ஜங்குக் காட்டினா லாஸ்ட் ரோலேருந்து ஜிம்மினை தான் பார்க்குறான். ஸோ ஜிம்மின் அழுததுக்கு அவனோட நோஸ் அதே அவனோட ஐஸ் ரெண்டுமே அப்படியே ரோஸாக இருக்குது. அதை பார்த்தோன்னே ஜங்குக், ஸோ ரோஸ் வாண்ட் டு டேஸ்ட் தட் வெரி பேட்லி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். அது கொஞ்சம் சுகா புரியுதுடா மச்சான், புரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின் நேராக போய் உக்காந்துடுறான். ஸோ பக்கத்தில் பார்த்தா ஜின். ஸோ ஜின் அப்படி ஜிம்மினை பார்த்துட்டு, என் பேர் ஜின், நீ என் பேர் பாக் ஜிம்மின். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டே காலேஜ். ஓ ஆமாம், நீ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க, நீ இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்டு கூட ஆமே. ஆமாம். அண்ட் தென் ஜின், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா? என்ன? அங்கே லாஸ்ட் ரோவில் ஒருத்தன் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான்ல, ஸோ ஒரு மாதிரி தெனாவட்டில். ஓ நீ ஜங்குக்கு சொல்கிறியா? ஆமாம். அவன் ஏன் எல்லாரையுமே புல்லி பண்ணிகிட்ருக்கான்? அதுவா? ஸோ ஜங்குக்கோட ஹாப்பிட்டே தான், பிகாஸ் இந்த ஸ்கூலே ஜங்குக் தான். அண்ட் தென் இந்த யூனிவர்சிட்டி, அங்கே நீ பார்த்தால ஒரு கேம்பஸ் ஃப்ரண்ட்டில் ஹையர் செகண்ட்ரி, அதுவும் இவங்களது தான். ஸோ அவங்க ஸ்கூல்லேருந்து ஹையர் செகண்ட்ரிலேருந்து யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப பெரிய ஆள் அவங்க அப்பா இந்த ஸ்கூல் வச்சு நடத்துறது மட்டும் இல்லாமல் இந்த நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறையவே காலேஜஸ் அண்ட் தென் யூனிவர்சிட்டிக்கு ப்ரமோட் பண்ணுறாரு. ஸோ இந்த யூனிவர்சிட்டி அவங்களுதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ பிகாஸ் மேம் கூட பயப்படுவாங்க ஜங்குக்கை பார்த்து, ஏன்னா ஜங்குக் செம்மையாக கலாய்ப்பான், யாரையுமே மதிக்க மாட்டான், பட் நல்ல ரேங்க் நல்லா மார்க் வாங்குவான். ஸோ அதுதான் முக்கியமே. ஸோ அதனாலேயே ஜங்குக்கை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ நீ பார்த்து இருந்துக்கோ, பிகாஸ் அவன் ரொம்ப ஒரு மாதிரியான டைப். நீ ஏதாச்சும் தப்பு பண்ணினா வச்சு அவ்வளோ செஞ்சிருவான். ஸோ அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோ, ஓகேவா?
ஆனால் ஜங்குக் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிட்டானா ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பான், பிகாஸ் நிறைய டைம் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் ஜின் எல்லாத்தையும் சொல்கிறான். இது கேட்டு ஜிம்மின் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிகிட்டு நிற்கிறான். பட் அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இவங்களாம் என்னடா இப்படி சொல்லிகிட்ருக்காங்க இவனை பற்றி அப்படின்ற மாதிரி. வந்து ஃபஸ்ட் டே வேறு முட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜிமின் அவனோட ஒர்க் தான் பார்த்துட்ருக்கான். பட் ஜங்குக் வச்ச கண் எடுக்கல ஜிமின் மேலே. ஸோ அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி ஸ்டாவிங்காக பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஜிமின் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அவனுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறான். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திரும்பி அவனோட கான்சன்ட்ரேஷனை ஸ்டடீஸ் மேலே கொண்டு வரான். ஸோ ஒரு 1 வீக் இப்படியே தான் போகுது ஜிமின்க்கு. ஸோ ஜிமின் டுடே எக்ஸாம் முடிஞ்சிருக்கும், ஏன்னா ஒரு யூனிட் டெஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த டெஸ்ட் வச்சதுக்கப்புறமா ஸோ ரிசல்ட் கொடுக்கறதுக்காக டீச்சர் வந்திருப்பாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு கிளாஸை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு, பரவாயில்லையே நம்ம கிளாஸில் கூட 2 பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு. இந்த பக்கம் ஷுகா பார்த்துட்டு, மேம் ஒன்று ஜங்குக்குன்னு தெரியும், இன்னொரு யார், இன்னொன்று பாக் ஜிமின், அவன்தான்ப்பா. ஸோ நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான். அண்ட் தென் ஜங்குக் நீ வெறும் இந்த கிளாஸ் ஃபஸ்ட் தான். இப்போ ஜங்குக் ஜிமின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஜிமினோட டெஸ்ட்டோட லெவல் ஃபுல் மார்க், எல்லாத்துலேயுமே ஃபுல் மார்க் தான் வாங்கியிருக்கான். ஸோ பார்த்தா அவன் தான் நம்ம காலேஜில் ஃபஸ்ட்டு. ஸோ யூனிட் டெஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது அவன் தான். ஸோ காலேஜ் வைஸில் அப்படின்னு கேட்டோன்னுமே ஜங்குக் ஒரு மாதிரி அதிர்ச்சி அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஜிமின் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலோட மேம் கிட்டே போய் வாங்கிட்டு வரான் அவனோட பேப்பர் தான். ஸோ பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபுல் மார்க். ஸோ ஜிமின் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கான். பட் ஜங்குக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவன் ஃபேஸில் தெரியுது எவ்வளோ கோவம் அவன் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. அப்படியே ஜிமினை பார்த்து முறைக்கிறான். ஸோ ஜிமின் அதெல்லாம் கண்டுக்கல, பிகாஸ் அவன் திரும்பி பார்க்கல. அதனால் ஜிமினுக்கு தெரியல. ஸோ ஜிமின் அப்படியே பார்க்குறான். ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது லன்ச். ஸோ ஜிமின் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் லன்ச் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன், ஜின் இன்னும் காணும். ஸோ ஜிமின் அப்படியே ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கான். காட்டினா இந்த பக்கம் ஜங்குக் ஒரு கேங் வந்து உட்காருது. நம்ஜூன், ஷுகா அண்ட் தென் ஜங்குக். அவங்க வந்து உட்காந்துட்டு அப்படியே, பேபி பாய், நான் நினச்சேன் நீ வெறும் பியூட்டியில் மட்டும்தான் அட்ராக்ஷன், பரவாயில்ல ஸ்டடீஸில் கூட இருக்க. பட் ஒன் திங், ஆனால் எப்பவுமே நான் மட்டும்தான் கிங்காக இருக்கணும். ஸோ இனிமேல் தேவையில்லாமல் ஸ்டடீஸ்லாம் பண்ணி ஒரு டைமை வேஸ்ட் பண்ணிக்காது, புரியுதா? பாஸ் பண்ணுற அளவுக்கு படி போதும், தேவையில்லாமல் சென்டம்லாம் எதுக்கு? ஜிமின் கவனித்து கேட்டுக்கோ, தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காத. சென்டம்லாம் இங்கே காலேஜ் ஃபஸ்ட்டாகவும் நான் தான் இருக்கணும், எல்லாத்துலேயும் நான் தான் இருக்கணும், தேவையில்லாமல் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிட்டு இருந்த ஞாபகம் வச்சுக்க ஜிமின், ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்கும் கான்சிக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் ஜங்குக் அப்படி தள்ளி போய் ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனோட லேப்ஸில் கை வச்சிடணும். ஜிமின் அப்படியே பார்க்குறான் ஜங்குக்கு இது ரொம்ப சின்ன விஷயந்தான், அப்படியே கையை நவுத்துனானா எங்கே போகணும்னு உனக்கு தெரியும் சொல்லியும் இல்லை ஜிமின். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கோ. உன்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களாம் இந்த கேம்பஸ்குள்ளே வர்றதே பெரிய விஷயம்டா. ஸோ ஈவன் மார்க் ஸ்கோர் பண்ணுறதா திங்க் பண்ணாத, புரியுதா? புரியும்னு நம்புகிறேன். அந்த டைஸ் செமையாக இருக்குது, நல்லா தான் வச்சுருக்க பாடியை அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு ஜங்குக் ஏஞ்சிக்கிறான். ஸோ நேரம் எழுந்துச்சி அவனோட கேங்கை கூட்டிக்கிட்டு அப்படியே கிளம்புறான். ஸோ ஜிமின் அதையும் பார்த்துட்ருக்கான், என்னடா இவனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பட் ஜிமின் அப்படியே அவனோட டைஸில் தான் கை வைக்கிறான். என்ன இவன் என்னை தொட்டிருக்கான், பட் நான் அமைதியாக இருக்கேன். பட் இந்த ஃபீலிங் எனக்கு புதுசாக இருக்குது, பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி. ஓ ஜிமின் என்னடா ஆச்சு உனக்கு, பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சானே? அவன் ஈவன் உன்னோட எனிமிடா, உன்கிட்ட எப்படி பேசியிருக்கான், உன்னை புள்ளி பண்ணியிருக்கான். அச்சோ ஜிமின் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதடா, யோசிக்காத மைண்டை மாற்றாத. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஓகே ஜிமினா, உனக்கு நிறைய வேலை இருக்குது, ஸோ போய் படிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இந்த பக்கம் ஜின் வந்தோடனே அந்த சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு நேராக கிளாஸ்க்கு தான் போகிறான். ஸோ போய்ட்டு புக்கு தான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு படிச்சுட்டு தான் இருக்கான். ஸோ கரெக்டாக அதை அப்படியே ஜங்குக் பார்த்துட்டு சொன்னால் நீ இறங்க மாட்டல, கண்டிப்பாக உனக்கு என்ன பாடமோ அதை கற்றுக் கொடுப்பேன்டா அப்படின்ற மாதிரி கோவமாக பார்த்துட்டே இருக்கான். ஸோ அன்றைக்கி டே கிளாஸ் அப்படியே முடியுது.
இந்த பக்கம் ஜிமின் அவனோட பேக் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ஸோ வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறான். பிகாஸ் இன்றைக்கி அவங்க அம்மா வந்து பிக்கப் பண்ண மாட்டாங்க. ஜிமின் அப்படியே அந்த பேக்கை வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம், ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக நேராக ரெஸ்ட் ரூமை பார்த்து போயிடுறான். ஸோ நேராக போயிட்டு ஜிமின் அந்த பேக்கை ஓரமாக அப்படியே வெளியவே வச்சிட்ருப்பான். ஸோ ஜிமின் உள்ளே போகிறத யாரோ ஒருத்தர் ஒரு மாதிரி ஃபேஸை ஸ்மைலோடு பார்க்குறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா வேற ஒரு பேக்கும் வெளியே இருக்குது. ஸோ ஜிமின் அவனோட வேலையை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே ஜிப் போட்டுகிட்டே அப்படியே வரான். பார்த்தா ஜங்குக் நிற்கிறான். இதை பார்த்தோன்னே ஜிமின் ஜங்குக் நீ நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஒன்றுமே ஜங்குக் எதுவுமே பேசல. டோரை போய் அப்படியே லாக் பண்ணிட்டு ஜிமின் கிட்ட தான் வந்துகிட்டே இருக்கான். ஜிமின் அதை பார்த்து அப்படியே பயந்துட்டு பின்னாடி போயிட்டே இருக்கான். ஜங்குக் ஜங்குக் எதுக்கு கிட்ட வந்துட்டுருக்க, ஏன் ஜங்குக் இப்படி வந்துட்டுருக்கன்னு கேட்டால் ஜங்குக் எதுவுமே பேசல. அப்படியே ஜிமின் கிட்டே போய் அவனை வாலில் தான் ஒரு மாதிரி பின் பண்ணுறான். ஸோ பின் பண்ண உடனே இந்த பக்கம் ஜிமின் ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக், ஃபஸ்ட்டு கையெடு, நான் வீட்டுக்கு போகணும் ஜங்குக், டைம் ஆச்சு அப்படின்னு உடனே அப்படியே அவனோட திங்ஸ்லாம் வச்சு ஜிமினை அப்படியே வாளோட ஒரு ஹிட் பண்ணுறான். ஜிமினுக்கு இது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜிமின் அப்படி ஜங்குக்கு தள்ள ட்ரை பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே அவனோட கையை எடுத்துகிட்டு வந்து ஜிமினோட ஷர்ட்குள்ளே விடுறான். வாட் அ பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிமினோட கையை 2 கையும் பிடிச்சி வாலில் பின் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி நீ படிக்கிறத நான் பார்த்தேன், அதுவும் காலேஜில் பார்த்தேன்னா இந்த கேம்பஸ் ஸ்கூலில் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுடா அப்படின்னு சொல்லி ஜிமின் கண்ணில் தண்ணியோட பாரு ஜங்குக், என் வேலையை நான் பார்க்குறேன், உனக்கு என்னமோ நீ அதை பார்க்க வேண்டியது தானே, எதுக்கு என்ன இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, உனக்கு படிக்க முடியாதா, என்னையாவது படிக்க விடுறா அப்படின்னு சொன்னனுமே அவன் ஷர்ட்குள்ளே போன கை அப்படி திரும்பி ஜிமினோட ஃபேனுக்குள்ளே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஜிமின் பார்த்துட்டு என்னடா பண்ணுற, கையேறா, ஹே ஜங்குக் கையேறு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக் இங்கே பாரு, அப்புறம் நடக்கிறது என்னன்னு உனக்கு தெரியாது, நான் போய் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிடுவேன்டா. ஓ அம்மாக்கிட்ட சொல்லுவியா, ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேட்டுக்குள்ளேயே கை விடுறான். ஸோ ஜிமின் ஒரு நிமிஷம் ஃப்ரிக்சர் ஆகிடுறான். பிகாஸ் அவன் கை கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஆகிட்டு உள்ளே போயிட்டே இருக்குது. ஸோ ஜிமின் கத்தான், ஹே ஜங்குக் என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு கையெடு ஜங்குக், எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக், உனக்கு புரியுதா, ஜங்குக் கையேறா. என்ன ஜிமின் செம சாஃப்டாக இருக்குது ஸ்கின்லாம், மில்கி ஸ்கின் மாதிரி, வா தொட்டதுக்கே ஒரு மாதிரி ஏறுது, பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவனோட கையை அப்படியே நவுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறான். ஸோ ஜிமின் ஒரு மாதிரி கத்துறான், கையேறா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு ஒன்றுமே ஜங்குக் அப்போ சொல்லு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், சாரி ஜங்குக் சொல்லு அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ஜிமின் அப்படி ஜங்குக்கை பார்த்தா ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக், சொல்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட திங்ஸில் அப்படியே கை வைக்கிறான். ஸோ ஜங்குக் கை வச்சோன்னுமே இந்த பக்கம் ஜிமின் ஜங்குக் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது ஜங்குக், கையெடு ஜங்குக், ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக், இருக்கட்டும்டா, சென்சேஷன் அதிகமாக இருக்கிறது தப்பு இல்லை, ரொம்ப அழகாக தான் இருக்க, பட் இருந்தாலும் ஏன்டா ஜிமின் நான் சொல்கிறத கேட்க மாட்டியா, கேட்பேன்னு சொல்லு, வாயை தொற, ஏன் ப்ரெஸ் பண்ணுற ஜங்குக், பெயினாக இருக்குது ஜங்குக் கையெடு ஜங்குக் அப்படின்றான். ஸோ ஜிமின் விடாமல் இந்த பக்கம் ஜிமினோட திங்ஸ்லாம் கேரி பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஜிமின் கிட்டேருந்து ஐயோ ஜங்குக் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீ என்ன ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம்டா, டெம்ப்ட் ஏறுது, உனக்கு எதுவுமே ஆகலையா, எனக்கு ஒன்றா ஆகுது, பட் நீ சொல்லாத வரைக்கும் உனக்கு எவ்வளோ ஏற்றணுமோ அவ்வளோ ஏற்றி விடுவான்டா, சொல்லு, ஏன் ப்ரெஸ் பண்ணுற, நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆர்மிஸ் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களா. அந்த எல்லாருமே சொல்லியிருந்தீங்க தேக்குக்கு மட்டும் போடுங்கக்கான்னு, எல்லா ஒரு ஃபீலிங்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நான் சொல்லி தாண்டா இதை ஆல்ரெடி போட்டேன். ஸோ அது உங்களுக்கு ஏன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆர்மிஸ் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க.
இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கடா. ஓகேவா ஆர்மீஸ்? பபாய் ஆர்மீஸ். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. நாளைக்கு இந்த எஃப்எஃப் ½ வரும்டா. ஓகேவா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா பொறுத்துக்கோங்க. பாய் ஆர்மீஸ். பபாய்.